வணக்கம். 28/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னி கேது, கும்ப சனி, சூரிய சந்திரன், மீன சுக்கிரன், புதன், ராகு. இந்த கிரக அமைப்பில் இன்றைய தினம் கிரக நகர்வு. இன்று மேஷராசிக்கு 2ல் குரு, 3ல் செவ்வாய், 4, 5, 6ல் கேது, 7, 8, 9, 11ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்து சனி சம்பந்தப்பட்டு சனி சந்திரன். கூட சூரியனும் இருக்கிறார். இந்த கர்மா அப்படின்ற 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10க்கும் 11 கூட 11ஆம் இடம் ஆட்சி. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும் மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபம் ராசியில் குரு, 5ல் கேது, 5ஆம் இடம்ன்ற பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் கேது ஞானக்காரன் இருக்கிறதுனால அந்த பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ஏதாவது குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு வந்து மறையும். ராசியாதிபதி புதன் உச்சமாக உட்காந்து மிதுனத்தில் இடம் கொடுத்த மிதன் ராசிக்கு வர்றார். அப்போ ஒரு பரிவர்த்தனை யோகம், நீ ஒன்று கொடுத்து நான் ஒன்று பெறுதல், பண்டமாற்று முறை. தனக்காரகன் குரு, ஆடை ஆபரணம், அதுக்குரிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். இப்போ உயர் ரக ஆடை ஆபரணங்கள் இன்னைக்கு அமையும் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனம் ராசியாதிபதி புதன் 10ல் போய் உட்காந்து உச்சம் பெற்ற 5ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கான். வெளியூர் பயணம் இன்னைக்கு இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். அதுலேயும் குறிப்பாக துணி, டெக்ஸ்டைல்ஸ், விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவீங்க இன்னைக்கு இந்த மிதுனராசி நேயர்கள். கடகம் ராசிக்கு 7ஆம் அதிபதி, ராசி அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கு? தன காரகனும் தன ஸ்தானாதிபதி 3 பேரும் ஒன்றா சேர்ந்து 8ல். இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு திடீர் யோகம் உண்டு. அதே மாதிரி 4ஆம் அதிபதி வாகன ஸ்தானாதிபதி சுக்கிரன் 9ல் போய் உட்காந்து 12க்கு 3 கூட சம்மந்தப்பட்டு உட்காந்து ராகுடன். தூரதேச பயணம், திடீர்னு வெளியூர் போயிட்டு வர வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டு இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு. சிம்மம் ராசியாதிபதி சூரியன் 7ஆம் அதிபதி ஆட்சி. நண்பர்கள் வட்டாரத்தில் இன்றைக்கி அனுகூலமாக கிடைக்கும். அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரஸ்தானம், குறிப்பாக சகோதரினால் அனுகூலம் உண்டு. 3க்கும் 11க்கும் இடையவர் சகோதரியினால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு இன்னைக்கு இந்த சிம்மராசி நேயர்கள். கன்னி
ராசிக்குள்ள கேது ராசியாதிபதியுடைய புதன் தனக்கு 7 போய் உட்காந்து 2ஆம் அதிபதி கூட 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்கார். 9ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறதுனால 2ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட ஏதாவது மனக்குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு. அது மத்தியானத்துக்கு மேலே தெளிவாயிடும். 2க்கும் 9 கூடையவருக்கும் 4க்கும் 7 கூட பரிவர்த்தனை யோகம் வேற. 4ஆம் இடம் கட்டடம் வாகனம் பூமி, அது 9ல் போய் உட்காந்துனா அது சம்மந்தப்பட்ட அனுகூலமான நாள் உங்களுக்கு இன்னைக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் 3க்கும் 6க்கு 1க்கும் 8 கூட பரிவர்த்தனை யோகம். இது ஒரு மன அழுத்தம் இருக்கும் இன்னைக்கு. யாரு கூட 12க்கு 9 கூட உட்காந்துருக்கிறாரு எங்கள் ராசியாதிபதி கூட. அப்போ ராசியாதிபதி கூட ஏதாவது மனம் போகிற அளவுக்கு உடல் போவாது. விசையுறு பந்து போல் மனம் அப்படின்றார் பாரதியார். விசையுறு பந்து போல் மனம் வேண்டி இடம் செல்ல உடல் கேட்டேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு செயல்பட முடியாத ஒரு வருத்தம் இன்னைக்கு இருக்கும் இந்த துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிகம் ராசியாதிபதியாருடைய 1க்கும் 6 கூடிய ராசியாதிபதியாருடைய செவ்வாய் 8ல் போய் மறைகிறார். மன அழுத்தம், இயலாமை, நம்ம இது செஞ்சால் அது முடியலே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே விலகிடும். 2ஆம் அதிபதி 7 தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2 தன காரகனும் அவனே 2ஆம் அதிபதியும் அவனே அப்படிங்கிறது தன காரகன் தன ஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு. அவர் 7ல் போய்த்து மனைவி அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினால உங்களுக்கு அனுகூலம் உண்டு. 7ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 5ல் உட்காந்து அது உங்களுக்கு நன்மை செய்யும். இன்னைக்கு அறிவுரை பொருளாதாரம் 2யும் அந்த சைட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக இருக்குது. தனுசு ராசியாதிபதி குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல். வாகன மாற்றம், பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்குற மாதிரி வரும் இன்னைக்கு. அவர் 11ஆம் அதிபதி 11க்கும் 4 கூட வர வாகன விற்பனை இன்னைக்கு அனுகூலம். அது குறிப்பாக உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம், உயிருள்ள வாகனத்தை காட்டிலும் உயிரற்ற வாகனங்கள் இன்னைக்கு நீங்கள் செய்ய முடியும். மகரம் ராசிக்கும் ராசியாதிபதி சந்திரன் 1க்கு 2 கூடிய சனி ஆட்சி கூட சந்திரன் உட்காந்துருக்கார். சந்திரன் தனக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி வெளிவட்ட நண்பர்கள் வட்டாரத்தில் அனுகூலம் கிடைக்கும். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 5ல் பக்கம் யோகாதிபதி. நட்பு வட்டாரங்களை நீ பார்த்து பழகணும். அவ்வளோ ஒன்றும் நட்பு வட்டாரங்கள் தான் நண்பர்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்து 3ல் பரிவர்த்தனை உட்காந்துருக்காரு. தொட்டதை ஈடுபட்டு வாழ்த்துக்கள். கும்பம் ராசியாதிபதி ஆட்சி கூட சூரியன் கூட சந்திரன் 7ஆம் அதிபதி வலிமையாக உட்காந்து தனக்கு ராசிக்குள்ளே வராரு. 3ஆம் அதிபதி 5ல் பொருளாதார 10ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் உட்காந்துருக்கார். பூமி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவுகிறோம், அல்லது விற்கிறோம் அல்லது வாங்குகிறோம். அதுலேயும் குறிப்பாக வாங்குற மாதிரி தான் வரும். ஏதாவது அக்ரிமெண்ட் போடலாம். இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய அக்ரிமெண்ட் இன்றைக்கி தாராளமாக செய்யும். அது நடக்கும். 8ல் கேது ஏதாவது உடல் சோர்வு இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அது சரியாயிடும். மீனராசி சுக்கிரன் புதன் ராகு ராசிக்குள்ளே இருந்து 3க்கும் 8 கூடையவர் உச்சம் பெற்று ராசிக்குள்ளே இருக்கிற மனசோர்வு மனசஞ்சலம் ஒரு வாரமாக இருந்தது. அது இப்போ தேர்ந்துடும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கார். ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் 12ல் மறைவிட்ட ஸ்தானம். பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக உறவு இதில் உங்களுக்கு இன்றைக்கி டிஸ்டர்ப் ஆகும். அதுலேயும் குறிப்பாக 2ஆம் அதிபதி 9 கூடிய செவ்வாய் 4ல் போய் கேந்திரம் பெற்று செவ்வாய் 4ல் போய் உட்காந்து அப்போ பூர்வீகத்திலிருந்து தனக்கு பூர்வீகத்துக்கு 12ல் மாறி இருக்கும்போது ஏதாவது சம்பந்தப்பட்ட இடையூறுகள் இன்றைக்கி போகும்.
அது மத்தியானத்துக்கு மேலே 7க்கு இது நண்பர் வட்டாரத்தில் அவ்வளோ ஒன்றும் சாதக பாதகங்களாக தான் ஓரளவுக்கு கொண்டுட்டு வருவாங்க. நாளை பார்ப்போம்.